இப்போ ஏஎஸ் 10 படி டெப்ரிசியேஷன் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஎஸ் 10ல 3 மெத்தட் உங்கள் புக்கில் 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், தட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்னால எஸ்எல்எம் மெத்தட்னு ஒன்று தான். டிபிஎம் மெத்தட் அப்படின்னா ஆர்பிஎம் மெத்தட், சில டைம் இந்த டபிள்யூடிவி மெத்தட்னு கூட சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் ஆர் ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட், தென் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெத்தட் ஆர் சம் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெத்தட், எப்படி சொன்னாலும் ஒன்று தான். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே பார்த்து ரிவ்யூ பார்த்தாச்சு, போன வீடியோல பார்த்துட்டோம். தென் 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஒரு டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும்னா 3 விஷயம் கண்டிப்பாக பார்க்கணும். ஒன்று எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். தென் வந்து காஸ்ட் ஆஃப் த அசெட் பார்க்கணும். தென் ரெசிடியல் வேல்யூ ஆஃப் த அசெட், அதாவது ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் த அசெட் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆள் கொடுத்துருந்தாங்கன்னா அது கழிக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம கழிக்க தேவையில்லை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெப்ரிசியேஷன் போடும்போது இப்போ எஸ்எல்எம் மெத்தடுக்கு தெர் இஸ் அ ஃபார்முலா. உங்களுக்கு என்ன இருக்கு? தெர் இஸ் அ ஃபார்முலா ஃபார் எஸ்எல்எம் மெத்தடு. Listen, SLM மெத்தடுக்கு we have formula, that is original cost minus scrap value. சம்பளம் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா scrap value எடுத்துக்கங்க, divided by useful life of the asset. useful life of the asset. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து சப்போஸ் வந்து 1 lakh வந்து ஒரிஜினல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரெசிடியல் வேல்யூ 10,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெசிடியல் வேல்யூ, இது வந்து ஒரிஜினல் காஸ்ட். தென் வந்து லைஃப் வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைஃப் எவ்வளோ? 10 இயர்ஸ். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலால 1 lakh minus 10,000 division by 10 போட்டீங்கன்னா 90,000 per annum depreciation வந்து ₹9,000. என்ன அட்வான்டேஜ்னா எஸ்எல்எம் மெத்தட், தட் இஸ் எஸ்எல்எம் மெத்தட் அப்படின்னா ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். நம்ம எப்படி சொன்னாலும் ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். இந்த மெத்தட்ல என்ன அட்வான்டேஜ்னா டெப்ரிசியேஷன் வந்து எல்லா வருஷமும் 10 இயர்ஸ்க்கும் 9,000 இருக்கும். டெப்ரிசியேஷன் மாறவே மாறாது. ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபார் ஆல் தி இயர்ஸ். அதான் என்ன மெத்தட் சொல்றோம்? எஸ்எல்எம் மெத்தட். யூசிங் ஃபிக்ஸ்ட் ஆர் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் ஆர் எஸ்எல்எம் மெத்தட், எப்படி சொன்னாலும் ஒன்று தான். A fixed portion of the cost of fixed assets is allocated and charged as periodic depreciation. SLM method depreciation per year will be equal all the periods till the end of useful life of the asset. அந்த லைஃப் முடிகிற வரைக்கும் ஈக்குவலா இருக்கும். இந்த ஃபார்முலா V equal to cost of the asset, nothing but original cost. S equal to residual value of the asset or scrap value or salvage value, எப்படி சொன்னாலும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா கழிங்க, கொடுக்கலன்னு நெல் போட்டுக்கங்க, நெல் போட்டு கழிச்சிருங்க. தென் N equal to useful life of the asset. சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள்லயே சப்போஸ் ரெசிடியல் வேல்யூ எதுவும் கொடுக்கலன்னா இங்க இதுக்கு பதில் 0 வரும். அப்போ இங்க எவ்வளவு வரும்? 90,000 பதிலாக இங்க வந்து 1 lakh வரும். தென் பர் annum டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 10,000 சொல்றாங்க. இதுதான் என்ன மெத்தட்? ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், ஒரு ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்னு சொல்றோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அது காமன் ஜெனரல் கொடுத்துருக்கு. ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு, தென் வந்து டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்றதுக்கு, தென் வந்து அந்த டெப்ரிசியேஷனை எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்? பிஎன்எல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம டெப்ரிசியேஷன் வந்து காமனா வந்து கொடுத்துருக்கோம். டெப்ரிசியேஷன் எப்படி இருக்கு? காமனா கொடுத்துருக்கோம். ஸோ லிசன், டெப்ரிசியேஷன் டு அசெட், தென் இதெல்லாம் ஏற்கனவே போட்டது. ட்ரான்ஸ்ஃபரிங் டெப்ரிசியேஷன் டு பிஎன்எல் அக்கௌண்ட், பிஎன்எல் டெபிட் பண்ணுவோம் நம்ம. தென் அசெட்டை சேல்ஸ் பண்ண எப்படி, தென் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட் கிளிக் கொடுக்கணும். தென் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் வந்து பிஎன்எல் டெபிட் பண்ணணும். டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடுக்கும், தட் இஸ் இன் த சென்ஸ் ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட், டபிள்யூடி மெத்தட், வாட் எவர் இட் மே பி, எல்லா இந்த எஸ்எல்எம் மெத்தடுக்கும் ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தடுக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே சேம் தான். இங்க மேல என்ன 6 ஜேர்னல் என்ட்ரி கொடுத்தோமோ அதே 6 ஜேர்னல் என்ட்ரி தான் இங்க கொடுத்துருக்கேன். எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஒன்லி திங் இப்போ பார்த்தீங்கன்னா இதே வந்து இது ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்னு சொல்றோம். இதுக்கு பதிலாக சப்போஸ் வந்து ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தடா இருந்தா என்ன பண்றது? சப்போஸ் என்னது ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் ஆர் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், அப்படி இல்லைன்னா நீங்க டபிள்யூடிவின்னு சொல்லுவீங்க, ஆனால் டபிள்யூடி மெத்தட் சொல்லக்கூடாது. ஸோ லிசன், இப்போ வந்து அசெட் காஸ்ட் வந்து 1 lakh இருக்கு. சப்போஸ் லைஃப் கொடுத்துருக்காங்க, லைஃப் 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீ 10 இயர்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது? கன்சிடர் பண்ணக்கூடாது. பர்சன்டேஜ் ஆஃப் டெப்ரிசியேஷன் செக் பண்ணணும். யூ ஹேவ் டு செக் percentage of depreciation. Suppose assume they have given 10%. அப்போ year 1 of depreciation, year 1 equal to 1 lakh into 10%, 10,000 rupees year 1 of depreciation. Suppose year 2 போகும்போது இந்த 1 lakhல இருந்து 10,000 கழிச்சிடணும். ஸோ 1 lakh minus 10,000, therefore எவ்வளவு வரும்? 90,000 வருமா? into 10%, you have to put 9,000. Then year 3ல
ஸோ இப்போ மீதி பேலன்ஸ் WDV லெசன் இயர் இது என்ன மெத்தட் WDVன்னு ஏன் சொல்றீங்கன்னா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ வாட் இஸ் மீன் பை WDV சார் WDVன்னு என்ன சார் ஃபர்ஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி ஒரிஜினல் காஸ்ட்ல இருந்து லெஸ் டெப்ரிசியேஷன் ஒரிஜினல் காஸ்ட் லெஸ் டெப்ரிசியேஷன் இப்போ வந்து அந்த சம்ல வந்து ஒரிஜினல் காஸ்ட் 1 லேக் ஃபர்ஸ்ட் இயரோட டெப்ரிசியேஷன் 10,000 தென் வரக்கூடிய வேல்யூக்கு பேர் தான் WDV. ஸோ இந்த வேல்யூ மேல நீங்க டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க WDVன்னு சொல்றாங்க. பட் WDVங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம். ஸோ இந்த வேல்யூ மேல டெப்ரிசியேஷன் போறதுனால இது WDV மெத்தட்னு சொல்றோம். அப்போ லிசன் இயர் இப்போ நெக்ஸ்ட் இயர் இது வந்து இயர் 1 இது வந்து இயர் 2ஓட பிகினிங்ல இயர் 2ஓட பிகினிங் தட் இஸ் ஒன் நத்திங் பட் இயர் 1 எண்டு இயர் 1 எண்டுங்கிறது இயர் 2ஓட பிகினிங்னால ஒன்று தான். தென் எகைன் அடுத்த வருஷத்தோட டெப்ரிசியேஷன். ஸோ அப்போ இந்த 90,000 மேல 10%. அப்போ எவ்வளோ வரும் 9,000 வரும். therefore 81,000. ஸோ இது வந்து WDV அட் எண்ட் ஆஃப் இயர் 2 எண்ட் ஆஃப் இயர் 2னாலும் இயர் 3னாலும் ஒன்று தான். தென் அடுத்த வருஷம் டெப்ரிசியேஷன் போடும்போது ஸோ 81,000 மேல இந்த வேல்யூ மேல தான் டெப்ரிசியேஷன். அதனால தான் இது என்னன்னு சொல்றோம் WDV மெத்தட்னு சொல்றாங்க. 8,100 போயிடும். therefore அப்போ என்ன ஆகும் 72,900 வரும். அப்போ அடுத்த வருஷத்துக்கு போடும்போது 72,900 இன்டூ 10% பண்ணணும். ஸோ வேல்யூ நைட்டுக்கு குறைஞ்சிக்கிட்டு டெப்ரிசியேஷனோட அமௌண்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கும். இது என்ன சொல்றேன் இயர்ஸ் பாஸ் ஆக டெப்ரிசியேஷன் வந்து அப்போ இனிஷியல் இயர்ஸ்ல அதிகமாகவும் போக போக கம்மியாகவும் சார்ஜ் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா இதே வந்து இது வந்து ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தடு. இதே வந்து SLM மெத்தட் தட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் FIM மெத்தட்ல போட்டீங்கன்னா ஸோ டெப்ரிசியேஷன் எப்படியே தான் இருக்கும் 1 lakh 10,000 தென் 90,000 எவ்ரி இயர் வந்து டெப்ரிசியேஷன் வந்து 10,000 தான். இது ஒன் டைம் கம்ப்யூட்டேஷன் பண்ணீங்கன்னா போதும். ஆனா WDV மெத்தடுக்கு தட் இஸ் ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தடுக்கு எல்லா வருஷமும் நீங்க டெப்ரிசியேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ பாருங்க டெப்ரிசியேஷன் ஈக்குவலா இருக்கும் எல்லா வருஷம். ஆனா இங்க பாருங்க டெப்ரிசியேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஈக்குவலா இருக்காது குறைஞ்சிக்கிட்டே வரும். 7,000 இதுதான் வந்து பட் ஜேர்னல் என்ட்ரிஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே சேம் தான். அதனாலதான் லிசன் அசெட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அசெட் டு கேஷ் ஆர் பேங்க் டெப்ரிசியேஷன் டு அசெட் தென் பிஎன்எல் டு டெப்ரிசியேஷன் அசெட்டை சேல்ஸ் பண்ண அப்படியே பர்ச்சேஸ் பண்ணும்போது போட்ட ஜேர்னல் என்ட்ரி ரிவர்ஸ் தென் டிரான்ஸ்ஃபர் பிஎன்எல் அதாவது ப்ராஃபிட் வந்ததுன்னா அது பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன மட்டும் கிரெடிட் பண்ணணும் லாஸ் வந்து பிஎன்எல் டெபிட் பண்ணணும். இது ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெத்தட் ஒண்ணுமே இல்லமா. ஸோ அசெட்டோட காஸ்ட் எடுத்துக்கங்க லிசன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெத்தடு listen very carefully. Production units method எப்படி கொடுத்திருப்பாங்க listen year 1 to 3 year 1 to 3 50,000 units னு கொடுத்திருப்பாங்க. then year வந்து 4 to 7 60,000 units கொடுத்திருப்பாங்க. then year வந்து 8 to 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90,000 units கொடுத்திருப்பாங்க. total capacity equal 2 lakh units கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு யூனிட்ஸ் கொடுத்திருப்பாங்க 2 lakh units. அப்ப then asset காஸ்ட் வந்து 10 lakhs வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இப்படி கொடுத்துருப்பாங்க வைங்களேன். எப்படி ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெத்தட் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுனா யூ சி தட் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் அசெட். அப்போ எடுத்துக்கோ காஸ்ட் ஆஃப் அசெட் எவ்வளோ 10 lakhs. ஸோ இயர் 1க்கு போடுறோம் நம்ம. ஸோ காஸ்ட் ஆஃப் அசெட் வந்து 10 lakhs இன்டூ தென் ப்ரொடக்ஷன் டூரிங் த இயர் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணீங்க இந்த வருஷம். ஃபர்ஸ்ட் இயர்ல 1வது வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் 3 வருஷமே 50,000. அதனால தான் 1 to 3 கொடுத்துருக்கோம். 4 5 6 7 4 வருஷத்துக்கு 60,000 8 9 10 3 வருஷத்துக்கு 90,000. listen very carefully. அப்போ 50,000 இருக்கா. அப்போ 50,000 டிவைடட் பை ஸோ டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எடுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த டோட்டல் யூனிட்ஸ் 2 lakhsங்கிறது நம்ம வந்து இப்போ 2 lakhs வராது இந்த இடத்துல லிசன். அப்போ இங்க வந்து இன்டூ 3 போட்டு 1,50,000 யூனிட்ஸ் இன்டூ 4 போட்டு 2,40,000 யூனிட்ஸ் 4 3 7 8 3 வருஷம் 2,70,000 யூனிட்ஸ் கூட்டினா 5 10 6,60,000 வருது கரெக்டா. ஸோ ஃப்ராக்ஷன்ல வருது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் 50,000 60,000 6,60,000 வருது இல்லையா. இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணும்போது இதுல 10,000 குறைச்சிங்கன்னா ஆகும். ஓகே லெசன் இயர் இங்க வந்து 30,000 வச்சுக்கோ. 30,000 என்ன வரும் 60,000 60 3ல 3 570 வருது. 40,000 1,20,000 ஓகே லெசன் 40,000. ஸோ அப்போ இங்க 1,20,000 கரெக்டா. 1,20,000 இங்க 2,40,000 வருதா 5 2 lakhs. listen 52,500
அப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல 4 இயர்ஸ்க்கு 0 அதாவது 2,10,000 வரும். இப்ப 2,10,000 இங்க ஒரு 2,00,000 4,50,000 6 லட்சம் ரூபாய். ஸோ டோட்டல் எவ்வளவு வருது? 6 லேக்ஸ் வருது. ஸோ லிசன் டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த யூனிட்ஸ் வந்து 6 லட்சம் யூனிட்ஸ். ஸோ இப்போ இங்க டோட்டலா வந்து அசட்டோட காஸ்ட் என்ன ஃபார்முலா நம்மளுக்கு லிசன் நான் திருப்பி எழுதுறது ஃபிராக்ஷன் வருது. அப்ப இயர் 1க்கு அசியூம் தட் 30,000 யூனிட்ஸ். அதாவது இயர் 1 லிசன் இயர் 1 டு இயர் 3க்கு 30,000 யூனிட்ஸ் பர் annum. சப்போஸ் 3 இயர்ஸ்னு போட்டு 90,000. தென் வந்து இயர் 4 டு இயர் 7 வச்சுக்கலாம். இயர் 4 டு இயர் 7. இயர் 4 டு இயர் 7 வந்து 40,000 யூனிட்ஸ் போட்டோம்னா என்ன ஆகும்? 40,000 இன்ட்டு 4 போட்டா 1,60,000 வரும். 2,50,000 ஆயிடுச்சா? 50,000 இன்ட்டு 3 போடலாம். 40,000 வரும் இல்லையா? அப்ப இயர் 8 டு இயர் 10 50,000 யூனிட்ஸ் இன்ட்டு 3 இயர்ஸ் 1,50,000. டோட்டலா என்ன ஆச்சு? 3 lakhs யூனிட்ஸ் ஆச்சு. அசியூம் தட் capacity of machine equal to 3 lakh units. Then cost of asset is 10 lakhs. இப்படி கொடுத்துருப்பாங்க சம்ல. ரொம்ப சிம்பிள். எஸ்எல்எம் மெத்தடை விட சிம்பிள். அதாவது ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடை விட சிம்பிள். ஃபார்முலா பாருங்க. ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட். ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட் எவ்வளோ? 10 lakhs இன்டூ இயர் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் டியூரிங் த இயர் ஃபர்ஸ்டோட ப்ரொடக்ஷன் வந்து 30,000 யூனிட்ஸ் டிவைடட் பை எஸ்டிமேட்டட் டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 3 lakhs யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. டிவைட் பை 3 lakhs. இது வந்து இயர் 1ஓட டெப்ரிசியேஷன். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ இயர் 1 டு இயர் 3 மூணுக்குமே 30,000ங்கிறனால இயர் 1க்கு அதே டெப்ரிசியேஷன் தான் வரும். இயர் 2க்கு அதே தான் வரும். இயர் 3க்கு அதே தான் வரும். லெட் வி செக் எவ்வளோ வரும்? 1 lakh வரும். இயர் 2க்கும் சேம் ஃபார்முலா சேம். அதே ஒரிஜினல் காஸ்ட் தான். அதே 30,000 தான். அதே 3 lakhs. ஏன்னா 30,000 யூனிட்ஸ் தானே. செகண்ட் இயருக்கும் 1 lakh டெப்ரிசியேஷன். இயர் 3க்கும் அதே தான். தட் இஸ் 10 lakh இன்டூ 30,000 டிவைட் பை 3 lakh. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்போ நீங்க ஒன் டைம் கம்ப்யூட்டேஷன் பண்ணீங்கன்னா போதும் 3 வருஷத்துக்கு அதே தான். தென் இயர் 4க்கு இப்போ மாறுது இல்லையா? ஸோ ஒரிஜினல் காஸ்ட் 10 lakhs தான். பட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எவ்வளோ? 40,000 யூனிட்ஸ் டிவைட் பை 3 lakhs. அப்போ போடும்போது என்ன ஆகும்னா கிராஸ் பண்ணோம்னா 5 ஜீரோக்கு 5 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. தென் 4 lakhs டிவிஷன் பை 3. அப்போ 1,33,333 யூனிட்ஸ் வரும். இது வந்து இயர் 4ல இருந்து இயர் 7 வரைக்கும் அதே தான். தென் இயர் 8 டு இயர் 10க்கு ஈக்குவல் டு அதே 10 lakhs இன்டூ 50,000 டிவிஷன் பை 3 lakhs. போடும்போது என்ன ஆகும்? 6 இந்த 5 ஜீரோக்கு இந்த 5 ஜீரோ கேன்சல் ஆயிடுமா? 5 lakhs டிவிஷன் பை 3. சாரி, இங்க 4 lakh டிவிஷன் பை 4 போடும். 4 lakh டிவிஷன் பை 4 போட்டா உங்களுக்கு வந்து 1 lakh வரும். ஸோ இங்கேயும் டெப்ரிசியேஷன் 1 lakh தான். இங்க வந்து 5 lakh டிவிஷன் பை 3 போட்டா 1 1 3 மிச்சம் 2 20 16 1,63,667 வரும். ஸோ அப்போ நீங்க வேணா கூட்டி பார்த்துக்க டெப்ரிசியேஷன் செக் பண்ணிக்கலாமா? அதாவது இயர் 1 டு 3 இயர் 1 இயர் 2 இயர் 3க்கு டோட்டலா வந்து 1 lakh இன்டூ 3 lakhs. தென் இயர் 4 டு இயர் 5 இயர் 6 இயர் 7 வந்து டோட்டலா 1 lakh அகைன் 4 lakhs. தென் இயர் 8 இயர் 9 இயர் 10 ஈக்குவல் டு தட் இஸ் அகைன் வந்து எவ்வளோ? 5 lakhs. 40,000 இது கரெக்ட் தான். 1,33,333. அப்போ ஈக்குவல் டு இதுக்கு வந்து என்ன வரும்னா 1,33,333 இன்டூ 4 போட்டா
ஸோ 5 lakh 33,333 வருது. அப்ப மீதி அகைன் 5 lakhs 35 lakhs வருது. 50,000 by 3 போட்டா 1,66,667 into 3 போட்டா மறுபடியும் இது 5 lakhs வருது. சாரி 4 lakhs 3 lakhs கிடையாது. மிஸ்டேக். இங்க வந்து 4 lakh units. In denominator வந்து you have to mention 4 lakhs. Now check. இப்போ செக் பண்ணி பார்த்தா 3 lakhs. அப்போ ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு 75,000 வரும். ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு எவ்வளோ 75,000 each. தென் இதுக்கு டிவைட் பை 4 தான் வரும். அப்போ இதுக்கு வந்து 1 lakh each. தென் இங்கே டிவைட் பை 4 வரும். 5 lakhs டிவிஷன் பை 4 வந்தா 5 lakhs division by 1,25,000 each. அப்போ இயர் 1 to 3க்கு வந்து டெப்ரிசியேஷன் வந்து 2,25,000. 2,25,000 எப்படின்னா 75,000 3 வருஷத்துக்கு வருஷம் 75,000. தென் இதுக்கு வந்து 4 lakhs வருஷம் 1 லட்ச ரூபா, அதாவது 1 lakh into 4. தென் லாஸ்ட் வந்து 1,25,000 into 3, 3,75,000. இப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 lakhs. ஸோ இதான் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெத்தட். ரொம்ப சிம்பிள். எவ்வளோ யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்களோ டிவைட் பை டோட்டல் எஸ்டிமேட்டட் யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் பெருக்கினா அவங்க கொடுக்காம இருந்தாங்கன்னா இந்த மாதிரி டோட்டலாக வந்து ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு இப்படியா இன்ட்டு 3 ஒரு டோட்டல் எஸ்டிமேட்டட் யூனிட்ஸ் கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா இது என்ன ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெத்தட். சரிங்களா? அப்போ நம்ம லெசன் 3 மெத்தடுமே நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. தென் அதே மாதிரி அசட் டிஸ்போசல் பண்ணாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அசட் டிஸ்போசல் கொண்டு கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணுமே இல்லை. லெசன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ யூ பாட் அன் அசட். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இது வந்து அசட் டிஸ்போசலுக்கு, சேல் ஆஃப் அசட். நீ ஒரு அசட் வாங்குற, அந்த அசட் வந்து 5 lakhs வேல்யூ. நீ 3 இயர்ஸ்க்கு டெப்ரிசியேஷன் போட்ட. 3 இயர்ஸ்க்கு டெப்ரிசியேஷன் வந்து யூ புட் ஃபார் ஒரு 2 lakhs டெப்ரிசியேஷன் போட்டிருக்க. நவ் யூ ஆர் செல்லிங் தட் அசட். சேல் ஆஃப் அசட் 4th இயர் பிகினிங்ல சேல்ஸ் பண்ற. ஒருவேளை 4th இயர் வந்து ஜூலைல சேல்ஸ் பண்ற. 1/7/2020ல சேல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிட்ல சேல்ஸ் பண்ற. எவ்வளோக்கு சேல்ஸ் பண்றேன்னா ஒரு 3,50,000க்கு சேல்ஸ் பண்றேன். இது வந்து சேல் வேல்யூ. இது வந்து காஸ்ட். இது வந்து டெப்ரிசியேஷன். இது வந்து டெப்ரிசியேஷன். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ நீ என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும். லிசன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஜெர்னல் என்ட்ரி போடுவேன்? அசட் அக்கௌண்ட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் போட்டு 5 lakhs ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் அசட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் பேட் ஒன்று. தென் வந்து அடுத்த டெப்ரிசியேஷன் வருஷம் போட்டிருப்பேன். அப்போ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டு அசட் அக்கௌண்ட் சொல்லிட்டு வருஷம் எவ்வளோ 2 லட்ச ரூபா பண்ணியிருப்பேன். சரி, டோட்டலாகவே 2 lakhs தான் கொடுத்துருக்கேன் டெப்ரிசியேஷன். அப்போ 2 lakhsங்கிற ஃப்ராக்ஷன் வரும். வாசியம் 2,10,000. அப்போ வருஷம் ஏன்னா 3 வருஷங்கிறனால 70,000 டெப்ரிசியேஷன். வருஷம் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கேன்? 70,000 டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறேன். இது வந்து இயர் 1க்கு, இது இயர் 2க்கு, இது வந்து இயர் 3க்கு. when you prepare depreciation account, சார் டெப்ரிசியேஷன் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அசட்டை சேல்ஸ் பண்ணுற. எவ்வளோ சேல்ஸ் பண்ணுற? 3,50,000. லிசன். அப்போ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டு அசட் வெளியே போகுது டு அசட் அக்கௌண்ட். டு அசட் அக்கௌண்ட் எவ்வளோ? 3,50,000 ரெக்கார்ட் பண்ணிக்கும். தென் இப்போ லிசன், ஜூலைல சேல்ஸ் பண்ணாலும் 6 மாசத்துக்கு நம்ம டெப்ரிசியேஷன் போடணும். ஸோ வருஷத்துக்கு 70,000 ரூபாய் டெப்ரிசியேஷனா 6 மந்த்ஸ்க்கு நீ அப்படி கனெக்ட் பண்ணிக்க. சும்மா ஒரு அசம்ஷன் தான் எல்லாமே. ஸோ அப்போ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டு அசட் அக்கௌண்ட் எவ்வளோ போடுவேன்? அப்போ 35,000 டெப்ரிசியேஷன் போடுவேன். லிசன் வெரி கேர்ஃபுல். ஸோ இப்போ யூ ஹேவ் டு ஓப்பன் அன் அசட் அக்கௌண்ட். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்மளுக்கு அப்பதான் தெரியும். ஸோ அசட் அக்கௌண்ட்ல இந்த ஜேர்னல் என்ட்ரி படி டு கேஷ் ஆர் பேங்க். பர்ச்சேஸ் பண்ணும்போது டெபிட்ல 5 lakhs, 5 lakhs into 3 5 lakhs into 3 into 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 5 lakh
தென் டெப்ரிசியேஷன் பை 3 இயர்ஸ்க்கு பை டெப்ரிசியேஷன் வந்து 70,000. இது இயர் 1 பை டெப்ரிசியேஷன் 70,000. தென் பை டெப்ரிசியேஷன் இது இயர் 3க்கு 70,000. தென் இந்த ஜூலைல சேல்ஸ் பண்றோம்ல இன் பிட்வீனுக்கு 4th இயரோட டெப்ரிசியேஷன் பை டெப்ரிசியேஷன் 35,000. இப்போ அந்த அசட்டை சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 3,50,000. அப்போ பை கேஷ் ஆர் பேங்க் ஸோ 3,50,000. இப்போ டோட்டல் பண்ணி பார்க்கணும் எந்த பக்கம் அதிகமா இருக்கும். அதாவது டெபிட்ல அதிகமா இருந்து கிரெடிட்ல கம்மியா இருந்தா பிஎன்ல கொண்டு போகணும் லாஸ். சப்போஸ் டெபிட்ல கம்மியா இருந்து கிரெடிட்ல அதிகமா இருந்தா கெயின். சரிங்களா? அப்ப 70,000 and 3 2,10,000. 2,10,000 plus 35,000 plus 3,50,000 போடும்போது கிரெடிட் சைட்ல 5,95,000. 5,95,000. ஸோ அப்ப இதுக்கு பேர் என்னது? ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். Listen very carefully. Profit on sale of asset. Profit on sale of asset. Listen, இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம்? ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட்டுக்கு. ஸோ அசெட் அக்கௌண்ட் இட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பிஎன் ஏன்னா இது கெயின் இல்லை, அதனால பிஎன்ல கொண்டு கிரெடிட் கொடுக்கணும். 95,000 being profit on sale of asset. Being profit on sale of asset credited to profit and loss account. ஸோ இதான் வந்து சேல் நடந்திருந்தா நீங்க வந்து எப்படி டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும், எப்படி வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். இதே டெபிட்ல அதிகமாக வந்து கிரெடிட்ல கம்மியா இருந்தா லாஸ் வரும். அப்போ வந்து பிஎன்ல கொண்டு டெபிட் பண்ணணும். இது ஒன்று இருக்கா? தென் வந்து சேஞ்ச் ஆஃப் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். சேஞ்ச் ஆஃப் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். லிசன், அசியூம் பண்ணிக்கோ. அதாவது இது வந்து எஸ்எல்எம், தட் இஸ் வந்து ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடு. இது ஆர்பிஎம் மெத்தடு ஆர் ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் ஆர் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் ஆர் உன்னோட வார்த்தையில் சொன்னா டபிள்யூடிவி. லிசன், காஸ்ட் ரெண்டு பக்கம் காஸ்ட் ஒன்று தான். 10 lakhs காஸ்ட். இங்க 10% டெப்ரிசியேஷன், இங்கேயும் 10% டெப்ரிசியேஷன். லிசன், ஸோ இயர் 1ல டெப்ரிசியேஷன் 1 lakh. தென் வந்து டபிள்யூடிவி இயர் 2 பிகினிங்ல, டபிள்யூடிவி இயர் 2 பிகினிங்ல வந்து 9 lakhs. ஸோ இங்கேயும் காஸ்ட் வந்து 10 lakhs. ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் எந்த மெத்தடா இருந்தாலும் சேமா தான் இருக்கும். டெப்ரிசியேஷன் வந்து 1 lakh. therefore WDV 9 lakhs. Listen, then year 2 ஓட depreciation. So SLM method depreciation common தானே, மறுபடியும் 1 lakh தான் வரும், 8 lakhs. So listen, இங்க less year 2 depreciation. நம்ம WDV மேல தான் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து 90,000 தான் depreciation. So 8,10,000. இது வந்து WDV year 2 end. இது year 1 endன்னு சொன்னாலும் சரி, year 2 beginning சொன்னாலும் சரி. சரிங்களா? then year 3 depreciation 81,000 வரும். இங்க year 3 depreciation இங்கேயும் 1 lakh தான். ஏன்னா எஸ்எல்எம்ல வந்து டெப்ரிசியேஷன் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ அப்ப இதையும் கழிச்சிரு, இதையும் கழிச்சிரு, இதையும் கழிச்சிரு. இது வந்து WDV இயர் 3 பிகினிங். இயர் 2 என்ன சொன்னா தென் இயர் WDV அட் இயர் 4 பிகினிங் 7 lakhs. இங்க எவ்வளவு இருக்கு? WDV இயர் 4 பிகினிங்ல, அதாவது இயர் 3 என்னாலும் ஒண்ணுதான், இயர் 4 பிகினிங்னாலும் ஒண்ணுதான். அப்ப 7 lakh, அது ஒரு 7,29,000 இருக்கு. லிசன், இப்போ என்ன பண்றோம் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம SLM அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். now we want to change the method of depreciation. now want to change the method of depreciation. இது வரைக்கும் நம்ம SLM போட்டிருக்கோம். இப்போ WDV க்கு we want to change to WDV. so listen very carefully. so இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டு மெத்தடுக்குள்ள டெப்ரிசியேஷன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். so listen, இப்போ WDVங்கிறது நியூ மெத்தட். அப்ப நியூ மெத்தட் ஈக்குவல் டு WDV. so WDV ல இயர் 4 ஓட பிகினிங்ல 29,000 வருது. பட் SLM தட் இஸ் ஓல்டு மெத்தட். WDV இருக்கு எவ்வளவு? அப்ப அதிகமா எவ்வளவு சார்ஜ், டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிக்கு 29,000 ரூபாய். 29,000 ரூபாய் வந்து எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் சார்ஜ். அட் என்ன மெத்தட்? SLM மெத்தட்.
ஸோ அப்படி இல்லைன்னா நீ இப்படி போட்டு உனக்கு இதா இருந்தா கூட இந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எடுத்துக்கோ. ஸோ பார்த்தீங்கன்னா, எஸ்எல்எம்ல வந்து டெப்ரிசியேஷன் வந்து 3 லேக்ஸ். இதே வந்து WDV டெப்ரிசியேஷன் வந்து WDVல டெப்ரிசியேஷன் 3 லேக்ஸ் வராது. அது வந்து 2 லேக்ஸ் எவ்வளோ வரும்னா 71,000 வரும். 1 லேக் பிளஸ் 90,000 பிளஸ் 81,000 இப்படி 1 லேக் பிளஸ் 90,000 பிளஸ் 81,000 கூட்டி பார்த்தீங்கன்னா வரும். இது வந்து 1 லேக் பிளஸ் 1 லேக் பிளஸ் 1 லேக். ஸோ 2க்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன்? ஸோ ரூ. 29,000 வந்து எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் எங்க சார்ஜ் பண்ணிருக்க எஸ்எல்எம்ல. எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் சார்ஜ்டு. ஸோ லிசன் ஹியர் இதை வந்து பிஎன்எல் எங்கிருந்து நீ வருஷம் வருஷம் டெப்ரிசியேஷன் என்ன பண்ணுவ? ஸோ என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுற? பிஎன்எல் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன போடுற? பிஎன்எல் சார்ஜ் பண்ணும்போது ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. வருஷம் வருஷம் நீ வந்து என்ன ஜேர்னல் என்ட்ரி போடணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் லிசன் பிஎன்எல் டு டெப்ரிசியேஷன். அப்ப பிஎன்எல் டு டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணி எக்ஸஸா எவ்வளவு சார்ஜ் பண்ணி 29,000 சார்ஜ் பண்ணிருக்கு. இப்போ இதை ரிவர்ஸ் பண்றோம். அப்ப என்ன ஜேர்னல் என்ட்ரி போடணும்னா அசட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி அசட் அக்கௌண்ட் டேட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணும் 29,000. அதாவது எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் எங்க சார்ஜ் பண்ண பிஎன்எல். ஸோ அதே பிஎன்எல் அது கிரெடிட் கொடுத்துரும். எப்போ எஸ்எல்எம்ல இருந்து நீ WDVக்கு மாறினா. இதே நீ WDVல இருந்து எஸ்எல்எம்க்கு மாறினா WDVல இது வரைக்கும் எவ்வளவுதான் சார்ஜ் பண்ணிருக்க 2,71,000 தான். ஆனா எஸ்எல்எம் எவ்வளவு வருது? 3 lakhs வருது. அப்ப 29,000 யூ ஹேவ் டு சார்ஜ் எக்ஸ்ட்ரா. அப்ப என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பிகாஸ் நீ கம்மியா டெப்ரிசியேஷன் எடுத்திருக்க. ஆனா எவ்வளவு எடுத்திருக்கணும்? புது மெத்தட் படி 3 லட்சம் எடுத்திருக்கணும். நீ 2,71,000 தான் எடுத்திருக்க. அப்ப இன்னும் 29,000 பத்தல. therefore ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு அசட் அக்கௌண்ட் போட்டு யூ ஹேவ் டு ரெக்கார்ட் 29,000. So being additional depreciation charge. Additional depreciation charge. இது excess depreciation reversed. Excess depreciation recredited. ஸோ பிஎன்எல் இருந்து எடுத்து அதே பிஎன்எல் கிரெடிட் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் மெத்தட். இது வந்து சேஞ்ச் இன் மெத்தட் டெப்ரிசியேஷன். இன்னும் ஒண்ணு தான் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். அதாவது நார்மலா வந்து 2 ட்ரீட்மெண்ட். இது வந்து ட்ரீட்மெண்ட் 1, இது வந்து ட்ரீட்மெண்ட் 2. நம்ம இப்ப என்ன பார்க்கறோம்? ப்ரொவிஷன்ஸ் பார்க்கறோம். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ட்ரீட்மெண்ட் 1. ஸோ நார்மலா டெப்ரிசியேஷனுக்கு என்ன என்ட்ரினா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டு அசட் அக்கௌண்ட். இது நார்மலா நம்ம போடுறது. ஆனா வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம அசட்டோட வேல்யூ குறைக்க மாட்டோம். therefore depreciation account to provision for depreciation account மெயின்டைன் பண்ணுவோம். ப்ரொவிஷன் ஃபார் அப்ப இப்படி மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்ப சப்போஸ் 1 லட்சம் போறோம்னு வையேன். சப்போஸ் we are maintaining 1 lakhனா listen very carefully. ஸோ இங்க அசட்டோட வேல்யூ குறையும். இங்க என்ன பட் இங்க ஆனா என்ன ஆகுது? அசட்டோட வேல்யூ குறையாது. அதுக்கு பதிலா ஒரு லைபிலிட்டி கிரியேட் ஆகும். லிசன் இங்க வந்து நீ ப்ரிப்பேர் பண்ணினா அசட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணினா டு கேஷ் ஆர் பேங்க்னு போட்டு 10 lakhs போட்டிருப்ப. தென் பை டெப்ரிசியேஷன் போட்டு 1 lakh போடுவேன். therefore பை பேலன்ஸ் கேரிடும். எவ்வளவு எடுத்துட்டு போவேன்? 9 lakhs எடுத்துட்டு போவேன். அப்ப நெக்ஸ்ட் இயர் பிகினிங்ல 2 பேலன்ஸ் பாட்டோம். நெக்ஸ்ட் இயர் பிகினிங் 2 பேலன்ஸ் பாட்டோம் போடுவேன். 9 lakhs போடுவேன். இது வந்து நார்மல் மெத்தட் ட்ரீட்மெண்ட் 1. இதே ட்ரீட்மெண்ட் 3 வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். ஸோ இங்க அசட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணினா listen very carefully. So to cash or bank. To cash or bank அந்த 10 lakhs. listen here இங்க நம்ம என்ன பண்ணல? டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் இங்க அசட்னு போடல. அசட்னு போட இங்க என்ட்ரி வராது. ஸோ அப்ப பை பேலன்ஸ் கேரிடும். பை பேலன்ஸ் கேரிடும் எவ்வளவு? 10 lakhs. அப்ப ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் மென்ஷன் பண்ணினா ஸோ அசட்டோட வேல்யூ வந்து குறையவே குறையாது. ஒரிஜினல் காஸ்ட்லயே இருக்கும். அப்ப 2 பேலன்ஸ் ப்ராட்டும் 10 lakhs இப்படியே தான் இருக்கும். இதுக்கு பதிலா ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது. என்ன அக்கௌண்ட்? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். அப்ப யூ ஹேவ் டு ஓபன் an அக்கௌண்ட் கால்டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். அதோட கிரெடிட் சைட்ல பை டெப்ரிசியேஷன். பை டெப்ரிசியேஷன் போட்டு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவோம்? 1 lakh. இது சேர்ந்துகிட்டே இருக்கும். எப்போ அசட்டை சேல்ஸ் பண்றோமோ அந்த அன்னைக்கு நம்ம வந்து இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம். சரியா? சப்போஸ் லிசன் இது வந்து நார்மலா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போடும்போது இது ஜெனரல் மெத்தட். இது வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. நான் வந்து இப்ப ஒரு அசட்டை சேல்ஸ் பண்றோம். இந்த அசட்டையே நம்ம வந்து சப்போஸ் அடுத்த லிசன். ஸோ பை டெப்ரிசியேஷன் போட்டு ஒரு 1 lakh போட்டாச்சு. தென் பை பேலன்ஸ் கேரிடும். இது நத்திங் பட் WDV 8 lakhs. ஸோ இங்க அப்படி இருக்கு. இங்க என்ன ஆகும்னா அசட் வேல்யூ மறுபடியும் என்னதான் இருக்கும்? அதே தான் இருக்கும். ஏன்னா இங்க டெப்ரிசியேஷன் இங்க வரவே வராது. பை பேலன்ஸ் கேரிட் ஒன் வந்து அதே 10 lakhs தான்.
மாறவே மாறாது. தென் ப்ரொவிஷன்ல மட்டும் அகைன் பை டெப்ரிசியேஷன் போட்டு செகண்ட் இயருக்கு 1 லேக். அப்ப டோட்டல் ப்ரொவிஷன் வந்து 2 பேலன்ஸ். டோட்டல் ப்ரொவிஷனா 2 பேலன்ஸ் பிராட் டவுன். சாரி கேரி டவுன் போட்டு எவ்வளவு இருக்கும்? 2 லேக்ஸ் இருக்கும். ஏன்னா 2 வருஷத்தோட டெப்ரிசியேஷன் இருக்கும்னா 2 லேக்ஸ். லிசன். இப்போ வந்து இந்த அசெட்ட சேல்ஸ் பண்றோம். இந்த அசெட்ட சப்போஸ் வந்து நான் வந்து 8 லேக் சாரி 7,50,000 சேல்ஸ் பண்றேன். ஐ எம் செல்லிங் திஸ் அசெட் ஃபார் 7,50,000. அப்ப என்ன பண்ணுவோம்? ஸோ என்ன ஜர்னல் என்ட்ரி? அசெட் அக்கவுண்ட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட். அசெட் அக்கவுண்ட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் எவ்வளோ? 7,50,000 சேல்ஸ் பண்றோம். லிசன். அப்ப அசெட் அக்கவுண்ட் டெபிட் சைட்ல போயிட்டு இங்க வந்து ஏற்கனவே என்ன இருக்கு? சாரி என்ட்ரி ரிவர்ஸ். கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் டு அசெட் அக்கவுண்ட். லிசன் இந்த பேலன்ஸ் இங்க எடுத்து எழுதிக்கோ. 2 பேலன்ஸ் brought down. 2 பேலன்ஸ் brought down 8 லேக் இருக்கு. நான் எவ்வளவுக்கு விற்கிறேன்? பை கேஷ் ஆர் பேங்க். எவ்வளவுக்கு விற்கிறேன்? 7,50,000க்கு. therefore பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். லாஸ் எவ்வளோ? 50,000. ஸோ இது வந்து ஜெனரல் மெத்தட், ஈஸியா அசெட் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனா இங்க லிசன் ஹியர், இங்க எவ்வளவு இருக்கு? 10 லேக்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். ஆனா இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஒரு 2 லேக்ஸ் வந்து தனியா ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த அசெட் அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றது? லிசன், இதை நான் அழிச்சிடுறேன். இது ஆல்ரெடி இது அவேர். லிசன், யூ ஹேவ் டு ஓப்பன் நியூ அக்கௌண்ட் கால்டு அசெட் டிஸ்போசல் அக்கௌண்ட். என்ன அக்கௌண்ட்? அசெட் டிஸ்போசல் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இங்க இந்த பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்? அசெட் டிஸ்போசல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 2 பேலன்ஸ் brought down இருக்கு. 2 பேலன்ஸ் brought down எவ்வளவு இருக்கு? 10 லேக்ஸ் இருக்கு. அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவீங்கன்னா அசெட் டிஸ்போசல் அக்கௌண்ட் ஆர் சேல் ஆஃப் அசெட் அக்கௌண்ட் போட்டாலும் சரி, அல்லது அசெட் சேல்ஸ் எப்படி போட்டாலும் சரி. அசெட் டிஸ்போசல் ஆர் அசெட் சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் தென் டு அசெட் அக்கௌண்ட். டு அசெட் அக்கௌண்ட் எவ்வளவு அமௌண்ட்? 10 லேக்ஸ். அதே மாதிரி இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் இருக்கு, இதையும் வந்து சேல் ஆஃப் அசெட் அக்கௌண்ட் மாத்தி விட்டுரு. அப்ப என்ன ஆகும்? இங்க பை பேலன்ஸ் brought down இருக்கு. எவ்வளவு இருக்கு? 2 லேக். இதை எங்க மாத்தி விட்டுரு? சேல் ஆஃப் அசெட் அக்கௌண்ட் மாத்தி விட்டுரு டு அசெட் சேல்ஸ் அக்கௌண்ட். அசெட் சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளவு? 2 லேக்ஸ். ஸோ அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு அசெட் டிஸ்போசல் அக்கௌண்ட். அசெட் டிஸ்போசல் 2 லேக் மாத்தி விட்டாச்சு. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. 2 லேக்ஸ். ஸோ இன்னொன்னு இப்ப சேல்ஸ் பண்ணி பணம் வருதா? அப்ப கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு அசெட் டிஸ்போசல் அக்கௌண்ட். டு அசெட் எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்றோம்? 7,50,000 சேல்ஸ் பண்றோம். லிசன், இந்த அக்கௌண்ட்டையும் இந்த அக்கௌண்ட்டையும் எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம்? அசெட் டிஸ்போசல் அக்கௌண்ட் மாத்தி விட்டுறோம். அப்ப பை அசெட் டிஸ்போசல். இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புது அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. என்ன அக்கௌண்ட்? அசெட் டிஸ்போசல்னு சொன்னாலும் சரி, ஆர் அசெட் சேல்ஸ் அக்கௌண்ட் சொன்னாலும் சரி, அசெட் சேல்ஸ் அக்கௌண்ட் சொன்னாலும் சரி. இப்போ லிசன், இந்த ஜர்னல் என்ட்ரி படி டெபிட்ல வந்து 2 அசெட்ஸ் 10 லேக்ஸ். கிரெடிட்ல வந்து பை ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 2 லேக்ஸ். தென் லிசன், பை கேஷ் ஆர் பேங்க். அப்போ வழக்கம் போல பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். லாஸ் எவ்வளோ? 50,000 லாஸ். ஸோ அந்த மெத்தட் போட்டாலும் இந்த மெத்தட் போட்டாலும் ஸோ நெட் இம்பாக்ட் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்ல 50,000 நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட். லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் வந்து எவ்வளோ? 50,000 வந்து நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்ல நம்ம எடுக்கணும். ஸோ எந்த மெத்தட் போட்டாலும் இது வந்து மெத்தட் ட்ரீட்மெண்ட் வந்து ஒண்ணுதான். ஸோ இது ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அசெட்டோட வேல்யூ வந்து ஒரிஜினல் காஸ்ட்லயே மெயின்டைன் பண்ணிட்டு வரும். அதுல அசெட்டோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரும். இவ்வளவுதான் கான்செப்ட் ஒழிய வேற எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. சப்போஸ் இன் பிட்வீன் இயர்ல சேல்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஸோ பாதி இயர்ஸ் டெப்ரிசியேஷன் போடணும். அதுக்கு அகைன் யூ ஹேவ் டு அப்ப என்ன ஆகும்? இங்க 2,50,000 டெப்ரிசியேஷன் அப்ப நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ரெண்டு பக்கமே ஈக்குவலா இருந்தா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஸோ இதோட என்டையர் கான்செப்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கம்ஸ் டு an end. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்தாச்சு? தட் இஸ் ஃபிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன். தென் வந்து ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தடு, அப்படின்னா டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடு, அப்படின்னா WDI மெத்தட் பார்த்தாச்சு. தென் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன்.
தென் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லிக் குடுத்தேன். இப்ப லாஸ்ட்டா பார்த்தது. ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் வந்தா எப்படி? தென் அசெட் டிஸ்போசல் அக்கவுண்ட். தென் வந்து சேல் ஆஃப் அசெட். ஸோ அதான் அசெட் டிஸ்போசல் அதான் சேல் ஆஃப் அசெட். தென் வந்து சேஞ்ச் இன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். சேஞ்ச் இன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ இந்த எல்லா கான்செப்ட்டுமே வந்து சொல்லிக் குடுத்துட்டேன். நீங்க சம்ஸ் போட்டு பாருங்க. ஏதாவது டவுட்டா இருந்ததுன்னா நீங்க அனுப்புங்க. ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகேவா? ஸோ வித் திஸ் depreciation chapter also